கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது போன்று இனி நடைபெறாமல் இருக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மதுரை விமான நிலையத்தில் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட அந்த வன்முறை சம்பவம், கற்பழிப்பு, படுகொலை பெண்ணினத்திற்கே விடுத்த மிகப்பெரிய சவாலாகும் என்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவர்களும் மருத்துவத்தில் இருப்பவர்களும் பொது வேலைநிலையத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு மாநில அரசு உரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்து. நேற்று அவசர செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்காங்க. அவசர செயற்குழு கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக கூட்டப்பட்டது என்பதை கூட்டியவர்கள் தான் தெரிவிக்க வேண்டும். இடையில் நான் எந்தவித கருத்தும் செய்திருப்பது இல்லை. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இழிவாக பேசுறதாக தாமோ அன்பரசன் மீது கடுமையாக ஜெயக்குமார் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனால் தேநீர் விருந்தில் உளவாடியிருக்காரு. இது இரட்டை நிலைப்பாடில் ஜெயக்குமார் இதில் இரட்டை நிலைப்பாடு எடுத்த ஜெயக்குமாரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. உங்களோட கருத்து? ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அவர் நடத்துகின்ற நாடகங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. சார், இபிஎஸ் ராஜாஜிக்கு சமமானவர், அவருக்கு அவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பொன்னையன் சொல்லியிருக்காரு. நீங்க கேட்கும் போதே சிரிக்கிறீங்க. இது அதுல இருந்து அந்த கேள்வி எந்த வகையில் இருக்கிறது என்று நீங்க தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன் சிரிச்சீங்க? அதுக்கு விளக்கம் சொல்லுங்க.